நம்ம மல்லி ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அதாவது இந்த சுடர வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்து, அதாவது அவங்க உண்மையிலேயே கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அச்சசல் நம்ம ரேணுகா மாரியே, அதாவது விஜயோட பொண்டாட்டி மாரியே இருக்கிறதுனால தான் இவ்ளோ பெரிய விஷயங்கள் நடந்துச்சு. அதாவது நம்ம விஜயும் அது என்னோட பொண்டாட்டி தான். அது மட்டும் இல்லாம அது ரேணுகா தான் அப்படின்ற மாரி சொன்னதுனால, நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்காக அதாவது ரேணுகாவுக்காக விஜய விட்டு குடுக்குறது அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாரி நெனச்சா கடைசியில தான் தெரிய வருது அவளுக்கு மனநல பாதிக்கவும் படல அப்படின்ற மாதிரி விஷயமும் அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த டாக்டரை பத்தி விசாரிக்கும் போது தான் அந்த டாக்டரை பத்தின ரகசியங்கள் ஏன் வெளியே வரல அப்படின்றத எல்லாத்தையுமே தெரிஞ்சு இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகாவே கிடையாது. பணத்துக்காக வந்து இப்போ ஏமாத்தி போலியா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம மல்லி கண்டுபிடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த சுடர் முன்னாடி நின்றுட்டு ஏய் நீ யாரு என்ன ஏது அப்படின்றது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். சீக்கிரமா உன்னோட முகத்தறிய கிழிச்செறிய போறேன் இந்த குடும்பத்துக்கு. அதாவது நீ உண்மையான ரேணுகா கிடையாது, ரேணுகா இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் எல்லாருக்குமே தெரியப்படுத்த போறேன், விஜய்க்கும் புரி வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆதாரங்களை காட்டி இப்போ இந்த சுடரை பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காங்க. சுடருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா வசமா மாட்டிக்கிட்டா இனிமே தப்பிக்கவே முடியாது. இத்தனை நாளா ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இவங்க அதாவது மல்லி வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக பொறுமை காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.